அடுத்த சூப்பர் ஸ்டார் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வியை கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலே நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம். எனக்கு தெரிஞ்சு இந்த சாமி பட சக்ஸஸ் ஃபங்க்ஷன் அந்த டைமிங்கில் தான் ரஜினிகாந்த் வந்து சொல்கிறாரு, யார் அதிக சக்ஸஸ்ஃபுல் படம் கொடுக்குறாங்களோ அவங்க தான் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் தான் விஜய், அஜித், விக்ரம், சூர்யான்னு அந்த காம்படிஷனுக்குள்ளே என்ட்ரு ஆகுறாங்க. அதே நேரம் ரஜினியோட ஃபேன்ஸ் வந்து என்ன பேச ஆரம்பித்தாங்க அப்படின்னா, சூப்பர் ஸ்டார் அப்படின்னா ரஜினி மட்டும்தான், வேறு யாரும் கிடையாது அப்படிங்கிற ஒரு டாக்கும் இருந்துச்சு. இது வந்து ரஜினியோட ஒரு ராஜதந்திரம் அப்படின்னே நம்ம சொல்லலாம். ரஜினி தான் சூப்பர் ஸ்டார், வேறு யாரும் இல்லை அப்படிங்கிறத மற்றவங்க வாயால் சொல்ல வச்சார் அந்த இன்சிடெண்ட் மூலியமாக. ஸோ ரஜினியோட ஒரு ராஜதந்திரத்துக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. நம்ம இதை மறுக்கலை. அடுத்த சூப்பர் ஸ்டார் யார் அப்படிங்கிற காம்படிஷனுக்குள்ளே என்ட்ராகிற எந்த நடிகர்களுமே அடுத்த உலகநாயகன் நான் தான் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வர தயாராகவே இல்லை. அந்த கேள்வி தான் நம்ம இந்த வீடியோ பண்ண வச்சது. ஏன் யாருமே வந்து அடுத்த உலகநாயகன் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வர தயாராக இல்லை அப்படின்னா, உலகநாயகன் பட்டம் வந்து சூப்பர் ஸ்டார் பட்டத்தை விட ஸ்ட்ராங்கா அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி வருது இல்லைங்களா? நம்ம அப்படி சொல்ல, ரெண்டுமே ஒரு வெயிட்டேஜான பட்டம் தான். ஓகேங்களா? சூப்பர் ஸ்டார் பட்டம் வெயிட்டேஜ், உலகநாயகன் பட்டமும் வெயிட்டேஜ். பட் வந்து ஹோல் சினிமா அப்படிங்கிற ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்ம பார்க்கணும். ரஜினிகாந்த் ஒரு நடிகராக கமர்ஷியல் ரூட்டை செலக்ட் பண்ணார், கமர்ஷியல் படங்களை சக்ஸஸ் பண்ணார், பாக்ஸ் ஆஃபீஸ் கிங்காக இருந்தார், தன்னோட கேரியரை முக்கியமாக பெருசாக வளர்த்துக்கிட்டார். நம்ம அதை குறை சொல்லலை. பட் கமலஹாசன் இங்கே திருப்பி பார்த்தோம் அப்படின்னா, தன்னை மட்டும் வளர்த்துக்கிறதோடு நிற்காம சினிமாவுக்கு என்ன பண்ண முடியும், சினிமாவை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக என்ன செய்யலாம் அப்படிங்கிற இடத்துலையும் கமல் யோசித்தார். ஸோ அதுதான் இங்கே முக்கியமான விஷயமா நம்ம பார்க்கணும். இப்போ சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற அந்த பட்டம் எப்படி வந்துச்சு அப்படின்னா, கமர்ஷியல் படங்கள். ஓகேங்களா? ஏன்னா கண்டினியூஸாக ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் ரெக்கார்ட் மேக்கராக இருந்தார். அது கமர்ஷியல் படங்களால் மட்டும்தான் முடிஞ்சது. ஸோ கமலஹாசன் கமர்ஷியல் படம் பண்ணவே இல்லையான்னு நம்ம கேட்டோம்னா, கமலஹாசனும் ஆரம்ப கட்டங்களில் நிறைய கமர்ஷியல் படங்கள் பண்ணார். அது கிட்டத்தட்ட ஒரு 2010 வரைக்குமே அந்த கமர்ஷியல் படங்கள்லாம் அவர் பெருசாக தான் பண்ணிகிட்டு இருந்தார். பட் இடையில எக்ஸ்பெரிமெண்ட் படங்களும் அவர் பண்ணார். ஆனால் கமலஹாசனோட கமர்ஷியல் படங்கள்லையுமே ஒரு தனித்துவம் இருக்கும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் மைக்கேல் மன்னன காமராஜன் எடுத்துக்கலாம். அதை விட ஒரு பக்கா கமர்ஷியல் ஒரு காமெடி படங்களை நம்ம சொல்லவே முடியாது. ஸோ அவ்வளவு சூப்பர் ஹிட், இண்டஸ்ட்ரி ஹிட் அந்த படம். ஆனால் அதில் 5 டைப் ஆஃப் கமலை கொண்டு வந்தார். ஸ்க்ரீன் பிளேயில் அவ்வளவு வித்தியாசம் கொண்டு வந்தார். கிளைமேக்ஸ் காட்சிக்கு அவ்வளவு மெனக்கெட்டார். ஓகேங்களா? ஸோ கமர்ஷியல் படமாக இருந்தாலும் அதில் யூனிக்காக என்ன பண்ண முடியும், அதில் வித்தியாசமாக என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை கமலுக்கு எப்பயுமே இருக்கும். அபூர்வ சகோதரர்கள் அந்த படம் பார்த்தீங்கன்னா, அதுவும் ஒரு பக்கா கமர்ஷியல் படம் தான். ஓகேங்களா? பக்கா ஆக்ஷன், காமெடி, சென்டிமெண்ட் எல்லாமே இருக்கும். ஆனால் அதில் அப்பு கமல்னு சொல்லி ஒரு கேரக்டருக்காக அவ்வளவு மெனக்கெட்டிருப்பார். அந்த கேரக்டர் ஒவ்வொரு ஃப்ரேமுக்கும் வந்து அவரை ஷூட் பண்ணும்போது அதுக்கு டெக்னிக்காக நிறைய யோசிக்க வேண்டியது இருந்துச்சு. அதெல்லாமே செஞ்சு தான் அந்த படம் வந்து பயங்கர சக்ஸஸ் ஆச்சு. அதை பார்த்துட்டு ரஜினிகாந்தே வந்து ரொம்ப மெய் சிலிர்த்து போனார். அப்படியான படங்கள். ஸோ கமர்ஷியல் படங்களாக இருந்தாலும் அதில் என்ன வித்தியாசமாக பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை கமலுக்கு எப்பயுமே இருக்கும். ஆனால் ரஜினியோட படங்கள் அப்படி கிடையாது. சென்டிமெண்ட், ஆக்ஷன், காமெடின்ட்டு இந்த ஃபார்முலாலேயே எல்லா படங்களும் போகும். ஓகேங்களா? ஸோ ரஜினியோட ரூட் வேறு, கமலோட ரூட் வேறு. ரஜினி ரூட் வந்து ரொம்ப சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. டேரக்டர்ஸ் பர்ஸ்பெக்டிவில் கொடுத்துடலாம், டேரக்டர்கிட்ட தன்னை ஒப்படைச்சிடலாம். அந்த படம் சக்ஸஸ் ஆகும்போது அவங்களுக்கான மார்க்கெட் அதிகமாகும். பட் கமலோட ரோல் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் இறங்கி ஒர்க் அவுட் பண்ணணும். இப்போ ரீசெண்டாக வந்து கேஎஸ் ரவிக்குமார் பேட்டியில் கூட சொன்னார், தசாவதாரம் அந்த ஷூட் டைமில் கமலை பற்றி சொல்லும்போது அவர் ஆன் த ஸ்பாட்டில் ஏதாச்சும் ஒன்று யோசிச்சிருவார். அதை நம்ம டெவலப் பண்ணுறதுக்குள்ளே போதும்னு இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ கமலோட தாட் அப்படி தான். தன்னை அந்த சினிமாக்குள்ளே ஃபுல்லாக இறக்கிட்டு இதை எப்படி அடுத்த ஸ்டேஜ் கொண்டு போகலாம் அப்படிங்கிற யோசனை கமலுக்கு அதிகமாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் கமலை நீங்கள் எடுத்துக்க, ஓகே, இது மட்டும் இல்லாமல் கமல் வந்து சினிமா 360 டிகிரியாக இருப்பார். ஓகேங்களா? ரஜினினா அவர் ஆக்டிங் மட்டும்தான், விஜய் ஆக்டிங் மட்டும்தான். கமல் அப்படி இல்லை. டான்ஸ் மாஸ்டர், ஆக்டர், ப்ரொடியூசர், டைரக்டர், டெக்னீஷியன், இப்படி பல விஷயங்கள் இருக்கும். எல்லாத்தையுமே கரைச்சி குடிச்சிருப்பார்.
உலக சினிமாவை ஃபுல்லாக கவனிச்சுட்டு அங்கே இருக்க டெக்னாலஜியை தமிழ் சினிமாவில் இந்தியன் சினிமாவுக்கே அவர் நிறைய அறிமுகப்படுத்தியிருக்காரு. கேமரா, சவுண்ட் டெக்னாலஜி அப்படின்ட்டு நிறைய அறிமுகப்படுத்தியிருக்காரு. ஸோ கமலோட தேடல் வந்து உண்மையிலேயே ஒரு பிரமிப்பானது அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கான மெனக்கடல் வந்து வேறு எந்த நடிகர்கள்ட்டையும் நம்ம பார்க்கல, இன்க்ளூடிங் ரஜினிகாந்த். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து கமலை வந்து ஸ்டில் ஏகப்பட்ட ஃபெயிலியர் கொடுத்தாலும் கமலை வந்து இன்னும் அந்த ஸ்டேஜில் வச்சுருக்கிறதுக்கு ரீசன் வந்து கமலோட மெனக்கடல். அது வந்து மற்ற நடிகர்கள்ட்ட இல்லைன்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ இதனால் வந்து சூப்பர் ஸ்டாருக்கு ஒன்றும் பெருசாக மெனக்கடல் இல்லை, அதனால் லக்கு அப்படின்னா அந்த மாதிரி மீனிங் பண்ணல. ஒரு கமர்ஷியல் படத்தை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும் அப்படிங்கிற ஃபார்முலாவை கரைச்சி குடிச்சு வச்சுருக்கவர் ரஜினிகாந்த். ஸோ அவரோட மூளை வலிமையை பற்றி நம்ம போன வீடியோவில் பேசியிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ கமல் விசஸ் ரஜினி அப்படிங்கிற கம்பேரிசன் இந்த வீடியோ கிடையாது. ஏன் யாரும் உலகநாயகன் அப்படிங்கிற பட்டத்தை நோக்கி வர தயாராக இல்லை அப்படிங்கிறத தான் பார்க்கணும். நடிப்புன்னு பார்த்தோம்னா கமலுக்கு அப்புறம் வந்து விக்ரம் நல்லா நடிக்கிறார், நம்ம மறுக்கலை. ஆனால் அதை தாண்டி சினிமாவுக்கு கமல் தன்னை அர்ப்பணிச்சுக்கிட்ட மாதிரி, நிறைய டெக்னாலஜி இங்கே கொண்டு வந்த மாதிரி, சினிமா சார்ந்து நிறைய தேடல் இருந்த மாதிரி விக்ரமுக்கு இருக்கானா? கிடையாது. ஓகேங்களா? இதெல்லாம் தான் கமல் வந்து ஒரு பேக்கேஜ் 360 டிகிரி. நாட் ஓன்லி ஆக்டிங்கை மட்டும் வச்சுட்டு நம்ம பேசக்கூடாது. கமல் மாதிரி நடிக்கிறாரான் நம்ம அடுத்தடுத்து நிறைய நடிகர்களை சொல்லலாம். பட் கமல் மாதிரி உழைக்கிறாங்களா சினிமாக்காக அப்படின்னா அது வந்து ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஸோ அந்த வகையில் தான் வந்து கமல் வந்து உயர்ந்து நிற்கிறார். அதோடு இல்லாமல் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கமல் சினிமாவில் சம்பாதிச்சதை சினிமாலேயே இன்வெஸ்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு பேஷன் உள்ள ஒரு ஆள். அப்படியான ஆட்கள் எந்த நடிகர்களுமே கிடையாது. ஓகேங்களா? நம்ம அதை குறையா சொல்லல. பட் கமல்கிட்ட அந்த ஒரு யூனிக்னஸ் இருக்குது. ஓகேங்களா? இது எல்லாமே தான் வந்து கமலை உலகநாயகன் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தில் உட்கார வச்சிருக்கு. ஸோ இன்னொரு உலகநாயகன் அப்படிங்கிற பொசிஷனுக்கு வேறு யாரும் வரலை அப்படின்னா இந்த குவாலிட்டிஸ் மற்றவங்கள்ட்ட இல்லை. பட் கமல்கிட்ட இருக்குது. கமல் தான் என்றும் உலகநாயகன் அப்படின்னு நம்ம யோசித்தோம் அப்படின்னா அது தமிழ் சினிமாவுக்கு ஒரு சாபக்கேடாக மாறும். ஓகேங்களா? தமிழ் சினிமா அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி போகாது. ஸோ கமல் மாதிரி ஒவ்வொரு நடிகர்களும் வந்து முன்ன இறங்கி தேடி தமிழ் சினிமாவை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிற விஷயங்களை செய்யணும். ஓகேங்களா? அடுத்த உலகநாயகன் வரணும், அடுத்த சூப்பர் ஸ்டார் வரணும். அப்படி வந்தால் மட்டும்தான் சினிமா வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. மீண்டும் வேறொரு விஷயம் குறித்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.